நல்ல தம் பிடிச்சிட்டு இருக்குப்பா, ஜாகிரதையா போ. ராஜா, இந்த பையன் வயசுலதான் நான் இங்க வேலைக்கு சேர்ந்தேன். 25 வருஷம் ஆச்சு. அப்ப எல்லாம் ரொம்ப ஜாலியா சுதந்திரமா இருந்திருப்பீங்கல்ல? எங்கப்பா, நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் சுதந்திரம் வந்தது உண்மைதான். வெளியே இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க. ஆனா ஆர்பர்ல கூலி வேலை செய்யற நமக்கு இந்த மிரட்டி கமிஷன் வாங்குற பசங்க கிட்ட இருந்து ஏது சுதந்திரம்? அன்னைக்கும் கூலி வாங்குறப்போ மிரட்டி கமிஷனை வாங்கினானுங்க, இன்னைக்கும் கூலி வாங்குறப்போ மிரட்டி கமிஷனை தான் வாங்குறானுங்க. சரி விடப்பா. எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, எப்படி அது? நாம வடிக்கிற கண்ணீர் எல்லாம் சேர்ந்துதான் கடலா போகுது. மறுபடியும் நாம ஏன் அழணும்? சிரிச்சுக்கிட்டே இருப்போம். வணக்கம் முதலாளி. வந்துச்சுங்க முதலாளி, லேட் ஆயிடுச்சு. இனிமே லேட்டா வந்தீங்க கொன்னுடுவேன். பிசினஸ் எப்படி நடக்குது? நடக்குது முதலாளி. ஆர்பர் கூலி இங்க கமிஷனை ஒழுங்கா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கொடுக்கலன்னா நாங்க விட்டுருவோமா? நாளைக்கு சம்பள தேதி. கமிஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஆபீஸ்ல கொண்டு வந்து கொட்டிடுறோம். ரஹீம்பாய், இது என்ன கடவுள் உண்டியலா? ஒவ்வொருத்தரும் 2 ரூபா போடுறாங்க. கமிஷன் உண்டியலுப்பா, நம்ம உழைக்கிறதுக்கு அபராதம். உழைக்கிறதுக்கு அபராதமா? ஆமாப்பா, நீ புதுசு, உனக்கு போக போகதான் புரியும். இந்த ரவுடிங்களுக்கு வார கூலியில 2 ரூபாய் கொடுத்தாதான் நாம இங்க வேலை செய்ய முடியும். ஏன், எதுக்கு 2 ரூபா? இந்த கேள்வியை யாரும் கேட்டதில்லை, நீயும் கேட்காத. 2 ரூபாயை போட்டுட்டு போயிட்டே இருப்பா. நான் போட மாட்டேன், போட முடியாது. ஒவ்வொரு நயா பைசாவும் என் உழைப்பு, என் ரத்தம். இந்த வார கூலி மொத்தமா போனாதான் எங்க அம்மா மருந்து சாப்பிட முடியும், என் தம்பி தங்கச்சிங்க படிக்க முடியும். இவனுக்கு தண்டமா கொடுத்துற 2 ரூபாய் நான் சேர்த்து வச்சேன்னா எங்க அக்கா கல்யாணத்தை ஜாம் ஜாம் எடுத்துவேன். நான் ஏன் தரணும்? நான் தர முடியாது, நான் தர மாட்டேன். டேய் ரெக்ரூட், வாடா. ஏன்டா நிக்கிற? ரூபாய் போடுறா. போட முடியாது. போட மாட்டேன். போட மாட்டேன். போடுறானா? கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன். என் பணம், என் பணம், மாட்டேன். என் பணம், என் பணம், என் பணம், என் பணம். ஏழையினுடைய உயிருக்கு 2 ரூபாய் தான் விலைன்னு காட்டிட்டாங்க. முத்துவ ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறப்பவே அல்ல அவனை கூட்டிட்டு போயிட்டார். எல்லாரும் 2 ரூபா கொடுக்கும் போது இவனு கொடுத்து தொலைச்சிருக்கலாமே பாய். அந்த ரவுடி கிட்டே போய் மோதுறது. விதி யாரப்பா விட்டுது? நானும் இங்க 25 வருஷமா வேலை செய்யறேன். எனக்கு தெரிஞ்சு யாரும் கமிஷன் கொடுக்க மறுத்ததே இல்லை. பாய், 25 வருஷத்துல எது நடக்கலையோ அது அடுத்த வாரம் நடக்கும். நெல்லு. எங்க போற? ஏண்டா குடிச்சிருக்கியா? மையத்துக்கு அடுத்த லேபர் பையன் வந்துட்டான்னா நம்ம கதையை முடிய போகுதுன்னு அர்த்தம்டா. மறையங்களா, இன்னைக்கு தனியா ஒருத்தர் அடிச்சானா நாளைக்கு 10 பேர் தருவாங்க. போங்கடா, அப்புறம் கமிஷன் தொழிலுக்கே ஆபத்து. போங்கடா, அந்த பையன் எங்க இருந்தாலும் கொண்டு வாங்க. அவன் கதையை நான் முடிச்சு வைக்கிறேன். பாய்,
எங்க உன் தோஸ்து ராஜா? தெரியாது. தெரியாது. எங்க போய் எங்க போயிருப்பான்? இங்கதான் இருப்பான். நான் பாக்குறேன். ராஜா, நீ இங்கே இருக்கிற? பீட்டர் ஆளுங்கெல்லாம் உன்னை தேடுறாங்கப்பா. எங்க போற? வெளியே போகாத. போனி நான் அந்த ஆளுங்க ரோடு பீட்டர் ரத்த வீடு சொத்தா. நான் சொன்ன கேளுப்பா. ராஜா, இந்த ரகியும் செத்து போயிட்டான்னா கடைசியா துவா சொல்றதுக்கு நீதான்ப்பா இருக்கிற. நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அந்த பக்கம் போகாத. இப்படியே பின்பக்கம் வழியா போயிடுப்பா. இப்படியே போயிடு. இன்ச்சு விடாம எல்லா இடத்தையும் தேடிட்டேன். ராஜா எங்கேயுமே கிடைக்கல. தேடிப்ப எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பான் போல. எனக்கு தெரியாம எங்க ஒழிய முடியும்? ஆல் இந்தியாவுல எந்த மூலையில இருந்தாலும் அவனை க்ளோஸ் பண்றது நான் தான். பீட்டர், ஆல் இந்தியாவுல நீ என்ன தேடிட்டு இருக்க? உனக்காக நான் இங்கே காத்துக்கிட்டு இருக்கேன். கதவை போட்டுட்டேன். ஏன்னா பெரிய மனுஷங்க பேசுறது இந்த உலகம் கேட்க வேண்டும். சாவியை பத்திரமா பாக்கெட்டை வச்சுக்கோ. கதை முடிஞ்ச பிறகு நானே உன் பாக்கெட்ல இருந்து சாவியை எடுத்து கதவை திறக்கிறேன். ஓகே? நீயே சாவி எடுத்து திறப்பியா?
சாவி